புதிதாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பெண்மணி ஒருவர் தனது வீட்டிற்கு முன்பாக இருந்த மரத்தடியில் மிகவும் ஆர்வமாய் இறைவார்த்தையை வாசித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு வந்த அவருடைய தோழி ஒருத்தி அவரிடம், அப்படி என்ன இருக்கின்றது என்று இதை இவ்வளவு ஆர்வமாய் வாசித்துக் கொண்டிருக்கிறாய் என்றார். இது இறை வார்த்தை, அதனால்தான் இதை நான் இவ்வளவு ஆர்வமாய் வாசித்து கொண்டிருக்கிறேன் என்றார் கிறிஸ்தவ பெண்மணி. இறை வார்த்தையா? யார் சொன்னது இது இறை வார்த்தை என்று கிண்டலாக தோழி பேசத் தொடங்கினாள். உடனே கிறிஸ்துவ பெண்மணி அவளிடம், வானத்தில் கதிரவன் இருக்கிறது அல்லவா, அதை கதிரவன் என்று யார் உன்னிடத்தில் சொன்னது என்று கேட்டார். அதற்கு அவளுடைய தோழி, கதிரவனை கதிரவன் என்று யாரும் என்னிடத்தில் சொல்லவில்லை, அதுவாகத்தான் சொன்னது என்றாள். அதுவரைக்கும் பொறுமையாக பேசிக்கொண்டிருந்த கிறிஸ்தவ பெண்மணி தனது தோழி இவ்வாறு பதில் சொன்னதும் அவளிடம், இது இறைவார்த்தை தான் என்று யாரும் என்னிடத்தில் சொல்லவில்லை, மாறாக இதை நான் வாசிக்கின்ற போது கடவுளின் பேரன்பையும் இரக்கத்தையும் உடனிருப்பையும் உணர்கிறேன், அதனால்தான் இதை இறைவார்த்தை என்று சொல்கிறேன் என்றார். ஆம், இறைவார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது இறைவனுடைய பேரன்பையும் இரக்கத்தையும் உடனிருப்பையும் நமது வாழ்வில் உணர்ந்து கொள்கின்றோம். அதையே நாம் வாழ்வாக்குகின்ற போது இறைவனின் ஆசியை பெறுகின்றோம். இன்று நாம் வாசிக்க கேட்கின்ற இறைவார்த்தையை கேட்டு நடக்கின்ற போது ஒருவர் எத்தகைய ஆசியை பெறுகிறார் என்பதை எடுத்து கூறுகின்றது. ஒருவருடைய உயர்வும் தாழ்வும் அவர் இறைவார்த்தைக்கு எப்படி பதிலளிக்கிறார் என்பதை பொறுத்தே இருக்கும் என்கின்ற உண்மையை எடுத்து கூறுகிறது இந்த ஓமை. இந்த ஓமையின் இறுதியில் இயேசு கூறுகின்ற, இவர்களுள் சிலர் 30 மடங்காகவும் சிலர் 60 மடங்காகவும் சிலர் 100 மடங்காகவும் பயன் பெறுவர் என்கின்ற வார்த்தைகள் கவனிக்கத்தக்கவை. நிலத்தில் பயிரிடும் ஒருவர் கூடுதலாக 8 மடங்கு பயன் பெறலாம், அதையும் மிஞ்சினால் 10 மடங்கு பயன் பெறலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு இறைவார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர் 100 மடங்கு பயன் பெறுவர் என்கிறார். இதுதான் இறைவார்த்தைக்கு உரிய வல்லமை. முதல் வாசகத்தில் தாவீது அரசரை குறித்து வாசிக்கிறோம். தாவீது உரியாவின் மனைவியோடு தவறு செய்ததை தவிர்த்து எப்போதும் அவர் ஆண்டவரின் வார்த்தைகளை கடைபிடித்து அவரது நெஞ்சத்திற்கு நெருக்கமாகவும் இருந்தார். இதனால்தான் அவர் சென்ற இடமெல்லாம் ஆண்டவர் அவரோடு உடனிருந்து ஆண்டவர் அவருக்கு வெற்றி அளித்தார், எல்லா விதமான ஆசிகளையும் அவருக்கு வழங்கினார். ஆறுதல் தேடி அலையும் மனிதர்கள்